ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி காம்பு நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செட்டி எடுத்துக்கலாம். இந்த தோசை வந்து கீரை போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானது கூட. ட்ரை பண்ணுங்கள். டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு பட்டர் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணியாச்சு கீரையை. இது கூட இப்போ இந்த கீரை போட்டுடலாம். தண்ணிலாம் விட வேண்டாம், அப்படியே கீரையை எப்படியே மேலே வச்சுருங்க, ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு 3 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். அது கூட வந்து 3 வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 கூட நம்ம வரமிளகா எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே 3 நிமிஷம் ஆனோடனே அப்படியே விட்டுருங்க, ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே நல்லாவே கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நைஸாக. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தோசை, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். உப்பும் சேர்த்துக்கலாம். கொரகொரன்னு இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும், அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம். தோசைக்கல்லை நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தின்னாக தோசை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கொஞ்சம் மாவு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இந்தமாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக என்டையர் தோசை மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே நம்ம சீஸ் வேறு நம்ம போட போகிறோம். சீஸ் வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் போடலாம், நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நான் மீடியம் அளவு நான் இதில் போட்டிருக்கேன். பண்ணிவிட்டு நம்ம சீஸை வந்து துருவி போட்டுடலாம், இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட இந்தமாரி போட்டுடலாம். இது உங்களோட இஷ்டம்தான். இப்படியே லைட்டாக மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க, ரொம்ப லைட்டாக பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான கோங்கரா சீஸ் தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியானது கூட. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை போதுமான அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. புளிச்சக்கீரை சீஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு, அதாவது கோங்கரா சீஸ் தோசை. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.